படவிலக்க அகராதி. மடிக்கணினி. கணினியை விட இது எடை குறைந்தது. இதனை விரும்பும் இடங்களுக்கு எடுத்துச் செல்லலாம். குறைந்த மின் ஆற்றலில் இயங்கும். மாம்பழம். இது நமது தேசிய கனி ஆகும். மாம்பழத்திலிருந்து பழச்சாறு, பழப்பாகு போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. மாம்பழம் பலா, வாழையுடன் இணைந்து முக்கணி என்று அழைக்கப்படுகின்றது. மின் தூக்கி. படிக்கட்டுகளில் ஏறுவதை எளிதாக்கும் கருவி. இது மின்சாரத்தால் இயங்குகின்றது. இதன் கதவுகள் திறக்கும்போது விரைவாகவும் மூடும்போது மெதுவாகவும் செயல்படும். மீன். இது நீரில் வாழும் உயிரினம். நாம் மூக்கினால் சுவாசிப்பது போல மீன்கள் செவில்களால் சுவாசிக்கும். பல வண்ணங்களில், பல வடிவங்களில், பல அளவுகளில் மீன்கள் காணப்படுகின்றன. முத்து. இது சிப்பி என்ற நீர்வாழ் உயிரினத்திலிருந்து முத்து உருவாகிறது. இது விலை மதிப்பு மிக்கது. அணிகலன்களை அழகுபடுத்த பயன்படும். மூங்கில். இது புல் வகையை சார்ந்தது. மிக வேகமாக வளரக்கூடியது. பாண்டா கரடிகள் மூங்கில் இலைகளை விரும்பி உண்ணும். மூங்கிலில் கிடைக்கும் ஒரு வகை அரிசியில் உணவு தயாரிக்கலாம். மெழுகு. தாவரங்கள், விலங்குகளிடமிருந்து கிடைக்கிறது. செயற்கையாகவும் தயாரிக்கப்படுகிறது. மிட்டாய்கள், மருந்து பொருள்கள் செய்யவும் இது பயன்படுகின்றது. மெழுகு உருகும் தன்மை கொண்டது. மேகம். நீர்த்துளிகள் பல சேர்ந்து மேகம் ஆகிறது. மேகம் குளிர்ந்து மழையாகி மண்ணில் விழுகிறது. ஒவ்வொரு மேகமும் பல ஆயிரம் லிட்டர் நீரை கொண்டது. மைனா. கூட்டமாக வாழும் பறவை. பூச்சிகளையும் பழங்களையும் உண்ணும். மரப்பொந்துகளில் கூடுகட்டும். மொட்டு. மலரின் இதழ்கள் விரியும் முன்பு குவிந்து மூடி இருக்கும். இதுவே மொட்டு எனப்படும். மொட்டின் அமைப்பு மலரின் வகையை பொறுத்து மாறுபடும். மோர். பாலிலிருந்து கிடைக்கும் தயிரை கடைவதால் மோரை பெறுகிறோம். இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் உணவு. வயிற்றுப்புண்ணை குணப்படுத்தும். மௌவல். இதன் மற்றொரு பெயர் மரமல்லி. இதனை பன்னீர்பூ எனவும் கூறுவர். இதன் காம்பு நீண்டு இருக்கும். நறுமணம் மிகுந்தது மௌவல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது படவிலக்க அகராதி அப்படிங்கிற ஒரு பாடம். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிர்மை எழுத்துக்களை ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. அந்த உதாரணத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே அவங்க என்ன எழுத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா இம் அப்படிங்கிற எழுத்துடைய உயிர்மை எழுத்தை எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு முதல் எழுத்து என்ன? ம. ம அப்படிங்கிற எழுத்துக்குரிய உதாரணம் மடிக்கணினி. இந்த மடிக்கணினி கணினியை விட எடை குறைந்தது. விரும்பும் இடங்களுக்கு எடுத்துச் செல்லலாம். குறைந்த மின் ஆற்றலில் இயங்கும். அதாவது மேங்கிற எழுத்துக்கு உதாரணமாக அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? மடிக்கணினி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மடிக்கணினியை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மடிக்கணினி அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா லேப்டாப் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுடைய டெஸ்க்டாப் இருக்கு இல்லையா, அதை விட ரொம்ப எடை குறைஞ்சது. அடுத்து இதை நீங்கள் என்ன பண்ணலாம்? எங்கே போனாலும் கையில் எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு குறைந்த அளவு கரண்ட், அதுதான் இங்கே மின் ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பவர் இருந்தால் போகும். அதை வச்சு இந்த மடிக்கணினி அழகாக வேலை செய்யும். அடுத்த எழுத்து மா. இதற்கு உதாரணம் மாம்பழம். இந்த மாம்பழம் நம்மளுடைய தேசிய கனி. இந்த மாம்பழத்திலிருந்து பழச்சாறு, இது தவிர பழப்பாகு எல்லாம் தயாரிக்கிறாங்க. இது தவிர மாம்பழம், பலா, வாழை இந்த மூணையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா முக்கணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் இங்கே கொடுத்ததை வாசிக்கலாம். மாம்பழம் இது நமது தேசிய கனி.
மாம்பழத்திலிருந்து பழச்சாறு, பழப்பாகு போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. மாம்பழம் பலா, வாழையுடன் இணைந்து முக்கணி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த எழுத்து மீ. இதற்கான எடுத்துக்காட்டு மின்தூக்கி. மின்தூக்கிய ஆங்கிலத்தில் லிஃப்ட் அல்லது எலிவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி இப்போ பார்க்கலாம். படிக்கட்டுகளில் ஏறுவதை எளிதாக்கும் கருவி. மின்சாரத்தால் இயங்கும். இதன் கதவுகள் திறக்கும் போது விரைவாகவும் மூடும்போது மெதுவாகவும் செயல்படும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம படிக்கட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக தான் என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம மின் தூக்கி அதாவது லிஃப்டை பயன்படுத்துகிறோம். அதனால் இது ஏறுவதற்கு எளிதாக இருக்கிற ஒரு கருவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இது கரண்ட்டில் தான் இயங்கும். அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மின்சாரத்தால் இயங்கும். அடுத்து இதோட கதவு இருக்குது பார்த்தீங்களா, அது திறக்கும் போது ரொம்ப வேகமாக திறக்கும், மூடும்போது மெதுவாக மூடும். எதனால் அப்படின்னா ஆளுங்க ஏறும்போது அது நடுவில் மாட்டிடக்கூடாது இல்லையா, அதனால தான் என்னாகும், மூடும்போது மெதுவாக மூடும், திறக்கும்போது வேகமாக திறக்கும். அடுத்த எழுத்து மீ. இதற்கான எடுத்துக்காட்டு மீன். உங்களுக்கே தெரியும், மீன் தண்ணீரில் வசிக்கிற ஒரு உயிரினம். நாம் எப்படி மூக்குனால் சுவாசிப்போமோ அதே மாதிரி மீன்கள் செவில்களால் சுவாசிக்கும். மீன் பார்த்திங்கன்னா பல வடிவத்தில் இருக்குது, பல வண்ணங்களில் இருக்குது, பல அளவுகளில் இருக்குது. அதாவது சின்ன மீன், பெரிய மீன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மீன் நீரில் வாழும் உயிரினம். நாம் மூக்கினால் சுவாசிப்பது போல் மீன்கள் செவில்களால் சுவாசிக்கும். பல வண்ணங்களில், பல வடிவங்களில், பல அளவுகளில் மீன்கள் காணப்படுகின்றன. அடுத்த எழுத்து மூ. இந்த மூவுக்கு உதாரணமாக என்ன கொடுத்துருக்குறாங்க, முத்து. இந்த முத்து எங்கேருந்து உருவாகுதுன்னா முத்துச்சிப்பி அப்படிங்கிற நீர்வாழ் உயிரினத்திலிருந்து உருவாகுது. இது ரொம்ப விலை மதிப்புமிக்க பொருள். இதை என்ன பண்ணுறாங்க, ஆபரணங்களில் இதை வச்சு அணிகலனாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதை பற்றி பார்க்கலாம். முத்து சிப்பி என்ற நீர்வாழ் உயிரினத்திலிருந்து முத்து உருவாகிறது. இது விலை மதிப்பு மிக்கது. அணிகலன்களை அழகுபடுத்த பயன்படும். அடுத்து மூ. இந்த எழுத்துக்கு உதாரணமாக என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மூங்கில். இந்த மூங்கிலை பற்றி இப்போ பார்க்கலாம். மூங்கில் புல் வகையை சார்ந்தது. மிக வேகமாக வளரக்கூடியது. பாண்டா கரடிகள் மூங்கில் இலைகளை விரும்பி உண்ணும். மூங்கிலில் கிடைக்கும் ஒரு வகை அரிசியில் உணவு தயாரிக்கலாம். இதுதான் மூங்கிலை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த எழுத்து மே. இதுக்கு உதாரணமாக என்ன கொடுத்துருக்குறாங்க, மெழுகு. மெழுகு உருகும் தன்மை கொண்டது, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இதை நாம் என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம், மிட்டாய், மருந்து பொருள் இதெல்லாம் செய்யறதுக்கு பயன்படுத்துகிறோம். இது எங்கேருந்து கிடைக்குன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள்கிட்ட கிடைக்குது. இப்போ இதை பற்றி நம்ம வாசிக்கலாம். மெழுகு தாவரங்கள், விலங்குகளிடமிருந்து கிடைக்கிறது. செயற்கையாகவும் தயாரிக்கப்படுகிறது. மிட்டாய்கள், மருந்து பொருட்கள் செய்யவும் பயன்படுகிறது. உருகும் தன்மை கொண்டது. அடுத்த எழுத்து மே. இதுக்கு உதாரணமாக என்ன கொடுத்துருக்குறாங்க, மேகம். உங்களுக்கே தெரியும், மேகம் எப்படி உருவாகுது, நிறைய நீர்த்துளி கடல்ல இருந்து ஆவியாகி மேலே போகுது, அங்கே போய் சேர்ந்து மேகமாகுது. அது மேலே குளிர்ந்த காற்று படும்போது என்ன ஆகுது, நமக்கு மழையாக அது கீழே விழுது. ஒவ்வொரு மேகத்திலிருந்தும் பல ஆயிரம் லிட்டர் நீர் நமக்கு மழையாக கிடைக்குது. இதைத்தான் இங்கே பார்க்க போகிறோம். மேகம் நீர்த்துளிகள் பல சேர்ந்து மேகமாகிறது. மேகம் குளிர்ந்து மழையாகி
மண்ணில் விழுகிறது. ஒவ்வொரு மேகமும் பல 1000 லிட்டர் நீரை கொண்டது. இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த எழுத்து மை. இதுக்கு உதாரணமா மைனா அப்படிங்கிற பறவையோட பேரை கொடுத்துருக்குறாங்க. இந்த மைனா எப்படிப்பட்டதுன்னா கூட்டமாக தான் வாழும். எல்லா பறவைகளுமே கூட்டமாக தான் சேர்ந்து வாழும். அதே மாதிரி பறவைகள் என்ன சாப்பிடும்? பூச்சி சாப்பிடும், பழங்கள் சாப்பிடும். இது தவிர மரப்பொந்துகளில் கூடு கட்டி வாழும். இதைத்தான் இங்கே நாம் வாசிக்க போகிறோம். மைனா கூட்டமாக வாழும் பறவை, பூச்சிகளையும் பழங்களையும் உண்ணும், மரப்பொந்துகளில் கூடு கட்டும். அடுத்த எழுத்து மோ. இதுக்கு உதாரணமா முட்டு அப்படிங்கிற சொல்ல கொடுத்துருக்குறாங்க. இந்த மொட்டு உங்களுக்கே தெரியும், அது எங்கே இருக்கும்? ஒரு மலர் உருவாகிறதுக்கு முன்னாடி குவிஞ்சு இருக்கும். அதில் இருந்தால் புதுசாக ஒரு மலர் உருவாகும். இது ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சில தாவரங்களில் சின்னதாக இருக்கும், சில தாவரங்களில் இது பெரிதாக இருக்கும். சரியா? இப்போ இதை பற்றி நாம் பார்க்கலாம். மொட்டு மலரின் இதழ்கள் விரியும் முன்பு குவிந்து மூடியிருக்கும். இதுவே மொட்டு எனப்படும். மொட்டின் அமைப்பு மலரின் வகையை பொறுத்து மாறுபடும். அடுத்த எழுத்து மோ. இதுக்கு உதாரணமா மோர் அப்படிங்கிற சொல்ல கொடுத்துருக்குறாங்க. இந்த மோர் எப்படி கிடைக்குது? பால்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? தயிர் கிடைக்கும். அந்த தயிரை கடையும் போது நமக்கு என்ன கிடைக்குது? மோர் கிடைக்கும். மோர் ரொம்ப நல்லது. தயிரை காட்டிலும் மோர் உடலுக்கு ரொம்ப நல்லது. இது குளிர்ச்சியாக நம்ம உடம்ப வச்சிருக்கும். அடுத்து நம்ம வயிற்றுல புண்ணு இருந்துச்சுன்னா அதை இந்த மோர் ரொம்ப நல்லபடியாக குணப்படுத்தும். அதனால தயிரை காட்டிலும் எல்லாருமே மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மோர் பாலிலிருந்து கிடைக்கும் தயிரை கடைவதால் மோரை பெறுகிறோம். இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும் உணவு. வயிற்றுப்புண்ணை குணப்படுத்தும். இதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்த எழுத்து மவ். இதுக்கு உதாரணமா மவ்வல் அப்படிங்கிற சொல்ல கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மல்லி மரம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பன்னீர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட காம்பு ரொம்ப நீளமாக இருக்கும். அதுக்கு மேலே தான் பூ இருக்கும். இந்த பூ ரொம்ப மாசமான ஒரு பூ. அதை பற்றி தான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். மவ்வல் இதன் மற்றொரு பெயர் மரமல்லி. இதனை பன்னீர் பூ எனவும் கூறுவர். இதன் காம்பு நீண்டு இருக்கும். நறுமணம் மிகுந்தது. இதே மாதிரி மற்ற எழுத்துக்களுக்கும் நிறைய உதாரணங்களை கண்டுபிடிச்சு அதுக்கான செய்திகளை சேகரித்து உங்கள் நோட்டு புத்தகத்தில் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களுடைய அறிவும் வளரும்.